RSS நூற்றாண்டு அஞ்சல் தலை நாணயத்தை பிரதமரே வெளியிடக்கூடிய அவல நிலை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இந்தியாவை மீட்க காந்தி பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்போம் என்றும் வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதுமாக விஜயதசமியை ஒட்டி விமர்சையாக நடைபெற்ற வித்யாரம்பம். நெல்மணிகளில் தமிழில் எழுதி கல்வி பயணத்தை தொடங்கிய மழலைகள். குலசை முத்தாரம்மன் கோவிலில் சூரசம்ஹாரத்தை ஒட்டி நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு கடலில் இறங்கி வேடம் கலைக்கும் பக்தர்கள். இதுவரை 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகையால் திருச்செந்தூர் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். வடமாநிலங்களில் களை கட்டிய துர்கா பூஜை. மைசூரு அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்டு தசரா விழாவுக்கு தயாராகும் யானைகள். காலையில் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் உயர்வு. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 87,600 ரூபாய் என்ற நேற்றைய விலைக்கு விற்பனை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் தனியார் பள்ளிகளில் சேர மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசு நிதி விடுவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பீகார் தலைநகர் பாட்னாவில் களை கட்டிய தசரா விழா. ராவணன் வடிவில் இருந்த உருவ பொம்மைகளை எரித்து சூரசம்ஹாரம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் டிஸ்மிஸ். மாவட்ட எஸ்பி அதிரடி உத்தரவு. கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி மக்கள் மயங்கி விழுந்ததன் புதிய வீடியோ வெளியானது. விஜய் பேசும்போது காலணியை வீசக்கூடிய சம்பவத்தின் புதிய காட்சிகளும் வெளியான நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யாரு? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் கதாநாயகன் வசனம் பேசுவது போல் வீடியோவில் விஜய் பேசியுள்ளார். விஜயின் மனதில் வலியோ காயமோ இல்லை என்றும் சீமான் விமர்சனம். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும். அது இல்லை. நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது. எப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல. அப்படி இருக்கு பார்க்கும்போது அது நல்ல அணுகுமுறை இல்லை. முதல்வரை சிஎம் சார் என்று விஜய் அழைப்பது சிறுபிள்ளைத்தனமானது. விஜயின் வீடியோவை பார்க்கும்போது கரூரில் நிகழ்ந்த இறப்பை விட வேதனையாக இருப்பதாகவும் சீமான் பேர். அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்த போது ஏன் உண்மை கண்டறியும் குழு செல்லவில்லை? பாஜகவின் குழு கரூர் வந்தது குறித்து சீமான் கேள்வி. உடனடியா உடனடியா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க.
இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன அச்சம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திமுக தவக இடையே மறைமுக தொடர்பா என்றும் வினா. மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும், அவங்கள மட்டும் ஏன் கைது பண்ணணும்? ஆனா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள்? தலைமையிடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது. தவக மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம் திறக்கப்பட வாய்ப்பு. தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல மேலாளர் சைலேந்திர சிங் தகவல். துபாயில் புர்ஜ் கலிஃபா அருகே அமைக்கப்பட்டுள்ள இசை நீரூற்று வியப்புடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 161 ரன்களுக்கு சுருண்ட மேற்கிந்திய தீவுகள் அணி. கேஎல் ராகுல் அரை சதம் அடித்த நிலையில் முதல் நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்களுக்கு எடுத்துள்ள இந்திய அணி. RSS நூற்றாண்டு அஞ்சல் தலை நாணயத்தை பிரதமரே வெளியிடக்கூடிய அவல நிலை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இந்தியாவை மீட்க காந்தி பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்போம் என்றும் வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதுமாக விஜயதசமியை ஒட்டி விமர்சையாக நடைபெற்ற வித்யாரம்பம். நெல்மணிகளில் தமிழில் எழுதி கல்வி பயணத்தை தொடங்கிய மழலைகள். குலசை முத்தாரம்மன் கோவிலில் சூரசம்ஹாரத்தை ஒட்டி நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு கடலில் இறங்கி வேடம் கலைக்கும் பக்தர்கள். இதுவரை 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகையால் திருச்செந்தூர் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். வடமாநிலங்களில் களை கட்டிய துர்கா பூஜை. மைசூரு அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்டு தசரா விழாவுக்கு தயாராகும் யானைகள். காலையில் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் உயர்வு. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 87,600 ரூபாய் என்ற நேற்றைய விலைக்கு விற்பனை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் தனியார் பள்ளிகளில் சேர மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசு நிதி விடுவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பீகார் தலைநகர் பாட்னாவில் களை கட்டிய தசரா விழா. ராவணன் வடிவில் இருந்த உருவ பொம்மைகளை எரித்து சூரசம்ஹாரம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் டிஸ்மிஸ். மாவட்ட எஸ்பி அதிரடி உத்தரவு. கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி மக்கள் மயங்கி விழுந்ததன் புதிய வீடியோ வெளியானது. விஜய் பேசும்போது காலணியை வீசக்கூடிய சம்பவத்தின் புதிய காட்சிகளும் வெளியான நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு விஜய்தான் காரணம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யாரு? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா?
சினிமாவில் கதாநாயகன் வசனம் பேசுவது போல் வீடியோவில் விஜய் பேசியுள்ளார். விஜயின் மனதில் வலியோ காயமோ இல்லை என்றும் சீமான் விமர்சனம். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது. எப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. முதல்வரை சிஎம் சார் என்று விஜய் அழைப்பது சிறுபிள்ளைத்தனமானது. விஜயின் வீடியோவை பார்க்கும்போது கரூரில் நிகழ்ந்த இறப்பை விட வேதனையாக இருப்பதாகவும் சீமான் பேர். அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும் தலைவன் உட்கார்ந்தது. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்த போது ஏன் உண்மை கண்டறியும் குழு செல்லவில்லை? பாஜகவின் குழு கரூர் வந்தது குறித்து சீமான் கேள்வி. இப்போ உடனடியா உடனடியா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க. இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன அச்சம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திமுக தவக இடையே மறைமுக தொடர்பா என்றும் வினா. மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும், அவங்கள மட்டும் ஏன் கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள்? தலைமையிடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது. தவக மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம் திறக்கப்பட வாய்ப்பு. தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல மேலாளர் சைலேந்திர சிங் தகவல். துபாயில் புர்ஜ் கலிஃபா அருகே அமைக்கப்பட்டுள்ள இசை நீரூற்று வியப்புடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 161 ரன்களுக்கு சுருண்ட மேற்கிந்திய தீவுகள் அணி. KL ராகுல் அரை சதம் அடித்த நிலையில் முதல் நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்களுக்கு எடுத்துள்ள இந்திய அணி.